அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம 17 கீழ்க்கணக்கு நூல்களில் அகநூல்கள் 6 நூல்கள் ப்ளஸ் புறநூல்கள் 1 அதை தான் பார்க்க போகிறோம். சரிங்களா, வாங்க பார்க்கலாம். கார் 40 இயற்றியவர் மதுரை கண்ணன் கூத்தனார். ஸோ கார் 40 இயற்றியவர் யார்? மதுரை கண்ணன் கூத்தனார். எத்தனை பாடல்கள்? 40 பாடல்கள், வெண்பாக்களாலான நூல். ஸோ கார் 40 பாடல்கள், வெண்பாக்களாலான நூல். 17 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒரு திணையை மட்டும் பாடிய நூல். ஸோ ஒரே ஒரு திணை பற்றி மட்டும்தான் பாடியிருக்காங்க. எந்த திணை அப்படின்னு கேட்டால் முல்லை திணை. ஸோ 17 கீழ்க்கணக்கு நூல்களில் முல்லை திணை பற்றி மட்டும் பாடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம என்னென்னு எழுதணும்? கார் 40 அப்படின்னு சொல்லி எழுதணும். சரியா? அதாவது என்னன்னு பாருங்க, கார் காலத்தின் இயற்கை நிகழ்வுகளையும் அக்காலத்தில் நிகழும் பண்பாட்டு நிகழ்வுகளையும் தலைவியின் மனநிலையோடு சேர்த்து கூறும் நூல் எது? கார் 40. ஸோ எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அந்த நூலோட நேம்லேயே நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா கார் 40. ஸோ கார்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கார் காலத்தின் இயற்கை நிகழ்வுகள் ப்ளஸ் அக்காலத்தில் நிகழும் பண்பாட்டு நிகழ்வுகள் தலைவியின் மனநிலையோடு சேர்த்து கூறும் நூல் தான் எது? கார் 40. கார்த்திகை திருவிழா பற்றி கூறுகிறது. கார்த்திகை திருவிழா பற்றி எந்த நூல் கூறுகிறது அப்படின்னு கேட்டால் நமக்கு எழுத தெரியணும். தட் இஸ் கார் 40. அகநூல்கள் 6 மிகச்சிறியது. அகநூல்கள் 6 மிகச்சிறிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கார் 40. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அகநூல்கள் மொத்தம் 6 நூல்கள், அதில் மிக சிறிய நூல் எதுன்னா கார் 40. சரிங்களா? 5 திணை 50. 5 திணை 50. சரிங்களா? ஸோ 5 திணைன்னு சொல்லும்போது அந்த கண்டிப்பாக இந்த நூல் எதை பற்றினதாக இருக்கும்? 5 திணைகளை பற்றியதாக இருக்கும். ஸோ இதை எழுதியவர் யாருன்னா மாறன் பொறையனார். ஸோ மொத்தம் எத்தனை பாடல்கள்? 50 பாடல்கள். இந்த 50 பாடல்களும் வெண்பாக்களால் ஆனது. ஸோ நிலக்கணி வரிசை முறை பாருங்க. ஸோ 5 திணைகள் நமக்கு தெரியும். என்னென்ன திணைகள்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 இந்த வரிசைப்படி தான் இருக்குமா இந்த பாட்டில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இந்த நிலங்களோட வரிசை முறை பாருங்க. முல்லை, ஃபஸ்ட்டு முல்லை வரும், அதுக்கப்புறம் குறிஞ்சி, மருதம், அதுக்கப்புறம் பாலை, லாஸ்ட்டாக தான் நெய்தல். சரிங்களா? ஸோ நம்ம காமனாக நம்ம என்ன பண்ணிடுவோம்? நிலங்களை வரிசைப்படுத்துக்க 5 திணை 50 அப்படின்னு கொடுத்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம்? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு எழுதிடுவோம். பட் அது தப்பு. ஸோ 5 திணை 50 நிலங்களோட வரிசை முறை எப்படி இருக்குது பாருங்க. முதலில் முல்லை, அடுத்து குறிஞ்சி, அடுத்து மருதம், அடுத்து பாலை, அடுத்து நெய்தல். ஸோ 1 மார்க்ஸில் கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம். நெக்ஸ்ட்டு வாழும் மக்களின் வாழ்வியலையும். ஸோ எதை பற்றி இந்த நூல் ரொம்ப சொல்லுது அப்படின்னு சொன்னால் பாருங்கள், வாழும் மக்களின் வாழ்வியலையும் காதல், பிரிவு போன்ற அகப்பொருட்களை விவரிக்கிறது. முல்லை திணையை முதலாவதாக கொண்ட நூல் தான் இது. சரிங்களா? இது மட்டும்தான் முல்லை திணையை ஃபஸ்ட்டு கொண்டு இருக்கும். எது? 5 திணை 50. கார் 40 என்ன பார்த்தோம்? நம்ம முல்லை திணை பற்றி மட்டும்தான் சொல்லியிருக்கோம் அதில். ஆனால் இதில் 5 திணை பற்றியுமே சொல்லியிருப்பாங்க. திணைக்கு 10 பாடல்ன்ற கணக்கில் சொல்லியிருப்பாங்க. அதான் 50. சரிங்களா? 10 10 10 10 10 அந்த கணக்கு. ஆனால் அதே டைம் என்ன? முல்லை திணை முதலாவதாக கொண்ட நூல். ஃபஸ்ட்டு முல்லை திணை பற்றி பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் குறிஞ்சி, அதுக்கு அடுத்து மருதம், அடுத்து பாலை, அடுத்து நெய்தல், அந்த ஆர்டரில் பாடியிருப்பாங்க. திணைக்கு 10 பாடல்கள் வீதம் 50 பாடல்களை உடைய நூல். சரிங்களா? அடுத்தது 5 திணை 70. இதை எழுதியவர் மூவாதியார். ஸோ எத்தனை பாடல்கள் பாருங்கள்? திணைக்கு 14 பாடல்கள் வீதம். 5 திணை 70னா 5 திணையை பற்றி பாடியிருக்காங்க, 70 பாடல்கள் இருக்கும். 5 திணை 50 5 திணையை பற்றி பாடியிருக்காங்க, மொத்தம் 50 பாடல்கள் இருக்கும். ஸோ அப்போ 70 பாடல்கள்னால் எப்படி பாடியிருக்காங்க பாருங்கள். திணைக்கு 14 பாடல்கள் வீதம் 70 பாடல்களை உடையது. என்னென்ன ஆர்டர்னு பாருங்கள். 5 திணை 50 என்ன பண்ணோம்? ஃபஸ்ட்டு முல்லை வந்துச்சு, அடுத்து குறிஞ்சி, அடுத்து மருதம், அடுத்து பாலை, அடுத்து நெய்தல்னு வந்துச்சு இல்லையா? இங்கே பாருங்கள் வரிசை முறை. குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல், இந்த ஆர்டர். குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் என்ற வரிசையை உடையது. எது? 5 திணை 70. சரிங்களா? இதில் இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எழுதியவர் யார், திணைக்கு எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்க, எந்த ஆர்டரில் இருக்குது, அவ்வளோதான். இந்த இதுலேருந்து 3 கொஷின் தான். அடுத்து திணைமொழி 50 பாருங்கள். திணைமொழி 50 கண்ணன் சேந்தனார். மொத்தம் எத்தனை பாடல்கள்? 50 பாடல்கள். திணைக்கு 10 பாடல்கள். சேம், ஒரு திணைக்கு 10 பாடல்கள் வீதம். 5 திணை 50 போல் ஒரு திணைக்கு 10 பாடல்கள் வீதம், திணைக்கு 50 பாடல்கள். நிலத்தின் வரிசை முறை பாருங்கள். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல், இந்த ஆர்டர். குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். இங்கே பாருங்கள் 5 திணை 70 மேலே கம்பேரிசனுக்காக இப்படி எழுதியிருக்கேன் நான். 5 திணை 70 எப்படி இருக்குது? குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல். லாஸ்ட்டில் இருக்க பாலை சென்டரில் வந்துச்சு, மருதம், நெய்தல். இங்கே இந்த முல்லையும் இந்த பாலையும் அப்படியே இன்டர்சேஞ்சு. இங்கே குறிஞ்சி, பாலை வந்துருச்சு. இங்கே குறிஞ்சி, முல்லை, பாலை. இங்கே குறிஞ்சி, பாலை, முல்லை. அடுத்து மருதம், நெய்தல். இங்கேயும் மருதம், நெய்தல். அவ்வளோதான் நிலத்தின் வரிசை முறை.
சரிங்களா. திணைமாலை 150 இயற்றியவர் கணித மேதாவியார். 15 கீழ்கணக்கு அகநூல்களில் மிகவும் பெரியது. மிகவும் சிறியது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னது? கார் 40 இல்லையா? ஸோ மிகவும் பெரியது எது? திணைமாலை 150. ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. நிலத்தின் வரிசை முறை பாருங்கள். இங்கே குறிஞ்சி, நெய்தல், பாலை, முல்லை, மருதம். சரிங்களா. குறிஞ்சி, நெய்தல், பாலை, முல்லை, மருதம். திணைக்கு 30 பாடல்கள் வீதம். ஸோ திணைமாலை 150. ஸோ கண்டிப்பாக இதில் இந்த நூலில் எத்தனை பாடல்கள் இருக்கும்? 150 பாடல்கள் இருக்கும். ஸோ அப்போ ஒரு திணைக்கும் 5 திணை நமக்கு நல்லா தெரியும். அப்போ ஒரு திணைக்கும் 30 சாங்ஸ், அதாவது 30 பாடல்கள் வீதம் 150 பாடல்களை உடையது. இப்பிறவியின் வினை இப்பிறவியிலே பயனளிக்கும் என்பதை உணர்த்தும் நூல் தான் இது திணைமாலை 150. சரிங்களா. இப்பிறவியின் வினை இப்பிறவியிலே பயனளிக்கும் அப்படி சொல்கிறத உணர்த்துகிற நூல் தான் திணைமாலை 150. இந்நூலின் கருத்துக்கள் சுந்தரர் தேவாரத்திலும். ஸோ தேவாரம் எழுதுனாங்களையா யார் யார்? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். ஸோ 7ஆம் திருமுறை எழுதுனது யார்? சுந்தரர்னு நமக்கு தெரியும் தேவாரத்தில். ஸோ இந்நூலோட கருத்துக்கள் திணைமாலை 150 வரக்கூடிய கருத்துக்கள் எதில் இடம்பெறுதான்? தேவாரத்தில் சுந்தரம் எத்தனாவது திருமுறை பாடியிருக்காரு? 7ஆம் திருமுறை அதில் வருது. ப்ளஸ் மாணிக்க வாசகரின் திருக்கோவையாரிலும் இடம்பெற்றுள்ளது. ஸோ மாணிக்க வாசகரோட திருக்கோவையாரிலும் என்ன பண்ணிட்டுருக்கு? இடம்பெற்றிருக்கு. இது திணைமாலை 150. சரிங்களா. கைநிலை இதோட 6 நூல் ஆயிடுச்சு அகநூல். சரிங்களா. கைநிலை இயற்றியவர் புல்லங்காடனார். ஸோ 5 பொருட்களை பற்றி 60 வெண்பாக்களை கொண்ட ஒழுக்கத்தை போதிக்கும் ஒரு அகப்பொருள் நூல். நல்லா கவனிங்க. 5 பொருட்களை பற்றி 60 வெண்பாக்களை கொண்ட ஒழுக்கத்தை போதிக்கும் ஒரு அகப்பொருள் நூல். எது? கைநிலை. கை என்பதற்கு ஒழுக்கம் என பொருள். ஸோ கை நிலையில் கைன்னா ஒழுக்கம்னு அர்த்தம். மற்றொரு பெயர் பாருங்கள். இதுக்கு 5 60ன்னு சொல்லுவாங்க. ஸோ 5 60 ஏன் அப்படின்னாலே 60 பாடல்கள். 5 திணையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அப்போ திணைக்கு எத்தனை பாடல்கள்? 12 பாடல்கள் வீதம். சரிங்களா. ஸோ 12 பாடல்கள் வீதம் 60 பாடல்களை உடையது. எது? இது. கைநிலையோட ஆசிரியர் யார்? புல்லங்காடனார். அவர் யாரோட பையன் பாருங்கள். மரோகத்து முள்ளிநாட்டு நல்லூர் காவிதியார் மகனார் புல்லங்காடனார். ஸோ மரோகம் என்ற கொற்கையை சூழ்ந்துள்ள பகுதி. மரோகன்றது ஒரு ஊரோட பேர். அது எந்த இடத்துல இருக்கு, எந்த பகுதியில் இருக்குன்னா கொற்கையை சூழ்ந்துள்ள பகுதி. ஸோ காவிதின்றது அரசர் புலவருக்கு கொடுக்கின்ற பட்டம். சரிங்களா. ஸோ என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, இவர் கொற்கையை அடுத்த முள்ளிநாட்டு நல்லூர்ன்றது ஊரோட பேர். ஸோ மரோகன்றது கொற்கையை சூழ்ந்துள்ள பகுதி. ஸோ கொற்கையை அடுத்த முள்ளிநாடு நல்லூரில் வாழ்ந்தவரோட பையன்தான் யாரு? புல்லங்காடனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா. ஸோ இதோட அகநூல்கள் 6 முடிஞ்சிச்சு. இப்போ புறநூல் தான் பார்க்க போகிறோம். புறநூல் ஒன்று தான். என்னது? களவழி 40. இதை இயற்றியவர் யாருன்னா பொய்கையார். சரிங்களா. ஸோ களவழி 40 இதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொய்கையார். மொத்தம் பாடல்கள் 40 பாடல்கள். ஸோ 40 பாடல்களிலும் களம் என்ற சொல் வருவதால் களவழி 40 என பெயர் பெற்றது. ஸோ 40 பாடல்களிலும் களம்ன்ற சொல் வரதுனால இது களவழி 40 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். இந்த களவழி 40 2ஆக பிரிக்கலாம். சரிங்களா. என்னென்னா ஏரோர் களவழி. ஏரோர் களவழினா நெல் முதலான விளைச்சலை அடித்து அழித்தூற்றும் களத்தை பற்றி பாடுவது. சரிங்களா. களம்னு சொல்லுவாங்க. நெல் காய வைக்கிற இடத்த களம்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்த பற்றி பாடுறது ஏரோர் களவழி. ஏரோர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேரோர் களவழின்னு ஒன்று இருக்குது. தேரோர் களவழினா என்னென்னா பகைவரை அழைக்கும் போர்க்களத்தை பற்றி பாடுவது தான் தேரோர் களவழி. ஸோ பெரும்பாலும் இந்த தேரோர் களவழி எதை பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் மரபு வழி செய்திகளை தான் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த களவழி 40 பொய்கையார் எழுதியிருக்காருல, இது எதை பற்றி, எந்த மாதிரியான களவழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேரோர் களவழி. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா. ஸோ நான் புறப்பொருள் பற்றி கூறும் ஒரே நூல். 15 கீழ்கணக்கு நூல்களில் புறப்பொருள் பற்றி மட்டும் கூறுற ஒரே ஒரு நூல் இந்த களவழி 40. கலிங்கத்தி பரணி போன்ற நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைந்த நூல் களவழி 40. கேட்கலாம் 1 மார்க்ஸில். கலிங்கத்து பரணி போன்ற நூல்களுக்கு வழிகாட்டியாக அமைந்த 15 கீழ்கணக்கு நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்ணை மூடிட்டு அடிச்சிடணும். தட் இஸ் களவழி 40. நெக்ஸ்ட் பாருங்கள். இது நான் என்ன சொன்னேன் ஃபஸ்ட்டே, களவழி 40 ஒரு தேரோர் களவழின்னு சொல்லிட்டேன் இல்லையா. அப்போ தேரோர் களவழினா என்ன? பகைவரை அழிக்கும் போர்க்களத்தை பற்றி பாடுவதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ என்ன பகைவர் யார் 2 டீம் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழ மன்னனான எந்த மன்னன் ஞாபகம் வச்சுங்க? கோச்செங்கானனுக்கும் செங்கானன். சோழ மன்னனான கோச்செங்கானனுக்கும் சேரமான் கணைக்கால் இரும்பொறைக்கும். சேர மன்னனான இரும்பொறை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே கணைக்கால் இரும்பொறைக்கும்னா நம்ம மனப்படம் தான் பண்ணோம். ஸோ பெட்டர். சோழ மன்னன் செங்கானன், சேர மன்னன் இரும்பொறை. சரிங்களா. இடையே எந்த இடத்துல போர் நடந்துச்சுன்னு பாருங்கள். கழுமலம். சரிங்களா. எந்த இடத்துல போர் நடந்திருக்கு? கழுமலம்ன்ற இடத்துல போர் நடந்திருக்கு.
சரிங்களா? இந்த போரோட பின்னணியை பற்றி என்ன பண்ணியிருக்காங்க, எழுதியிருக்காங்க. என்னன்னா, இப்போரில் தனது நண்பரான இரும்பொறையை மீட்பதற்காக இப்பாடலைகளை பாடினார் அப்படின்னு சொல்றாங்க. யார் வந்து இந்த பாடலை பாடினான்னு சொல்றாங்க? பொய்கையார் வந்து பாடியிருக்காரு. ஸோ என்ன ஆக்சுவலாக வந்து இரும்பொறையை மீட்பதற்காகன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னவாயிருக்கும்? சோழ மன்னன் வின் பண்ணியிருப்பாங்க. சேர மன்னன் இரும்பொறையை வந்து தோத்துட்டு இருப்பாரு. ஸோ அவர் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, குடவாயூர் கோட்டம்ன்ற இடத்துல அவரை வந்து கைது பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ புலவர் என்ன பண்ணியிருப்பாரு, பொய்கையார் வந்து செங்கானனை பற்றி புகழ்ந்து பாடி, எனக்கு வந்து நீ வந்து இரும்பொறையை வந்து விடுதலை பண்ணணும் அப்படின்றதுக்காக, மீட்கிறதுக்காக பாடின நூல் தான் களவழி 40 அப்படின்னு சொல்றாங்க. இதில் உள்ள 40 பாடல்களும் அக்காலத்து போர்க்காட்சிகளையும் சோழனும் அவனது படைகளும் புரிந்த வீரப்போர் பற்றியும் கவிநயத்துடன் எடுத்து காட்டுகின்றன. ஸோ இந்த நூல் நீங்கள் படிச்சீங்கனால என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அந்த காலத்தில் இந்த போர்க்காட்சி முறை, அப்புறம் சோழர் அவரோட படைகள், ப்ளஸ் அவங்களோட வீரப்போர் எப்படி இருந்ததுன்றதை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். எஸ்பெஷலி எந்த படையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிப்பாங்கன்னா, யானைப்படையை பற்றி சொல்லியிருப்பாங்க. எந்த படை? யானைப்படையை பற்றி அதிகம் குறிப்பிடப்படுகிறது. சேர மன்னன் சிறை வைக்கப்பட்ட விடம் தான் குடவாயூர் கோட்டம். அது ஆல்ரெடி சொல்லிட்டேன். யார் அந்த சேர மன்னன்? இரும்பொறை. சரிங்களா? ஸோ இது களவழி 40. இதை இயற்றியவர் யார்? பொய்கையார். சரிங்களா? இதோட இந்த 15 கீழ்க்கணக்கு நூல்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஐம்பெருங்காப்பியங்கள் பற்றி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.